அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். தொடர்ந்து கருட புராணத்தில் உள்ள சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். மகாவிஷ்ணு, அதாவது பகவான் கருடாழ்வார்கிட்ட சொன்ன விஷயங்கள், யமபுரிக்கு செல்லும் பாதையிலே, அதாவது யம தூதர்கள் இந்த இறந்த இந்த ஜீவன்களை அழைத்து செல்லும் பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் நம்ம அவங்க இறந்தவங்களோட சொந்தக்காரவங்க இந்த பூமியில் இறந்தவரை குறித்து தானங்கள் செய்வது மிக முக்கியமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அன்னதானம், கோதுமை தானம், திலா தானம். திலா என்றால் கருப்பு எள்ளு முதலியவற்றை தானம் செய்தல் வேண்டும். அன்னதானம் செய்தால் அந்த இறந்து விட்ட அந்த ஜீவன் செல்லும் பாதையிலே வருத்த உறாமல் கூட்டிகிட்டு போவாங்களாம். அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் அந்த யமதூதர்கள் அவர்களை கூட்டிகிட்டு போவாங்களாம். தீபதானம் செய்யப்பட்டால் அந்த ஜீவன் இருள் மார்க்கத்தில் இருந்தாலும் கூட வழி தெரிந்து இனிதாக சென்று சேருவார்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது இருள் மார்க்கத்தில் அவங்க சென்றாலும் கூட அவர்களுக்கு அந்த வழி தெரியும், தெளிவாக அவர்கள் இந்த பாதையில் செல்வார்கள், கஷ்டப்படாமல் போவாங்க அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்றால், கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சத்தில் சதுர்தசி திதியில் தீபதானம் செய்தாலும் கூட இந்த ஜீவன் நற்கதியை அடையும், நல்லுலகத்திற்கு செல்லும், நற்கதியையும் அடையும். இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சத்தில் சதுர்த்தி திதியில் தீபதானம் செய்தாலும் கூட இந்த இறந்த ஜீவனானது நற்கதியை அடையும் என்பது இதை நம்ம கருத்தில் கொண்டு இந்த வருங்காலத்தில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சதுர்தசியில் நம்ம தீபதானம் செய்யலாம். தீபதானம் செய்து பழக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இறப்புகளில் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்தில் இறந்தவர்கள் தீபதானம் செய்ய வேண்டும், அதாவது அந்த ஒரு தீபம் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அதை போய் கோயிலில் தானம் செய்யணும்னு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றும் இறந்தவர்களுக்கான செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள்லாம் எந்த ஒரு மனசில் குறைவு இல்லாமல் தாராளமாக நம்ம மனசார அந்த ஜீவன்களுக்காக நம்ம கொடுத்தோம் என்றால் அவர்கள் செல்லும் பாதையிலே அவர்கள் சுலபமாக சிரமமின்றி செல்வார்கள் என்பதனால தான் இந்த தான தர்மங்கள் இவர்கள் பெயரை சொல்லி இங்கே நம்ம பூமியில் அவருடைய பிள்ளைங்க மகன்கள் கொடுக்கிறார்கள், சிராத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.